இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கத்திரிக்காய் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கத்திரிக்காய் 65க்காக நான் வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் செய்யும்பொழுது. அப்படி இல்லைன்னா நார்மலாக நீல கத்திரிக்காயில் கூட நீங்கள் செய்யலாம். வெள்ளை கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் நான் வெள்ளை கத்திரிக்காவை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வெள்ளை கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல கத்திரிக்காய் 65 செய்கிறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலந்தாச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் படுற மாதிரி கலந்துருங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவை நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்தாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் கத்திரிக்காய் 65 பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் ஏற்கனவே மசாலா தடவி 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. நம்ம இதை பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா 2 பக்கமும் செவந்துடுச்சு. இந்த அளவுக்கு செவந்ததும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கத்திரிக்காய் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கத்திரிக்காய் 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது தான் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.